சிஏ படிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளை திரு லக்ஷ்மி நரசிம்மன் ரொம்ப எளிமையாகவும் அற்புதமாகவும் சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சொல்கிறேன். கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் நல்லா படித்தா வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமையை அடையலாம். சிலர் சொல்லுவாங்க, 10ஆம் கிளாஸ் படித்த ஒருத்தர் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடி பெரிய பணக்காரர் ஆகிட்டார், 7ஆம் கிளாஸ் படித்தவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து பணக்காரர் ஆகிட்டார்னு. எல்லாமே கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். சாதித்தவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்படி சாதித்தவங்களுடைய கணக்கை கூட பட்டய கணக்காளர்னு சொல்லக்கூடிய அந்த சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்க தான் கணக்கு சரி பண்ணி அரசாங்கத்திட்ட காமிக்கணும். ஏன் காமிக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டிலையும் சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க. கணக்கு எப்படி எழுதணும், ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க, எப்படி எழுதணும். 3 மாதத்துக்கு இப்போ லிமிட்டெடு கம்பெனியாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரவு செலவெல்லாம் பத்திரிக்கையில் காமிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அதற்கான படிப்பை படித்தவங்களா இருந்தால்தான் சரியாக இருக்கும்னு எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஒன்று. இப்போ ஒரு கம்பெனியில் பணம் தேவைப்படுது, பேங்க்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்தாருன்னா அந்த பேங்க்காரங்க அதை நம்பி அனலைஸ் பண்ணிவிட்டு லோன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அப்படி ஒரு உயர்வான படிப்பு. நம்ம இன்ஜினியரிங் படித்து சிஓ ஆனதையும் பார்த்துருக்கோம். டாக்டர் படிச்சுட்டு பல நாடுகளுக்கு போய் அறுவை சிகிச்சை செஞ்சு புகழ்பெற்ற டாக்டர் இருக்காங்க. எல்லா துறையிலையுமே ஜெயித்தவங்க இருக்காங்க. இந்த துறை எல்லா துறையோடையும் கனெக்ஷனாக இருக்குது. எல்லாருக்கும் தேவையான துறைங்கிறதுனால இந்த துறையை எடுத்து படிக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஆனால் திரு லக்ஷ்மி நரசிம்மன் ரொம்ப அருமையாக சொல்லிகிட்ருக்காரு. மேலும் சில ஐயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பாஸ் பண்ணினா மாவட்ட கலெக்டர் ஆகிடுறாரு. ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருன்னா ஒரு டிஜிபி வரைக்கும் போகிறாரு, உயர்ந்த நிலைமையெல்லாம் அடையிறாங்க. அதேமாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீஃப் செக்ரட்டரியாக வராங்க. அதேமாதிரி இந்தியன் அந்த கணக்குக்குன்னே ஒரு படிப்பு இருக்குது, இன்கம் டேக்ஸ்லாம் பார்க்குறது, ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறையை ரொம்ப கம்மியான பேர் தான் தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அது எதனால்? அது ஐஆர்எஸ் திருப்பி அது கவர்மெண்ட் பேஸ்டு போட்டால் திருப்பி நீங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வரும்போது தான் ஐஆர்எஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் கவர்மெண்ட் ரூட். இது சிஏ இட்ஸ் நாட் எ சிவில் சர்வீஸ் பேஸ்ட் எக்ஸாம். நீங்கள் தனியாக இண்டிபெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிஏ படித்து முடிச்சுட்டு பிறகு நீங்கள் பண்ணணும், ஐஆர்எஸ் பண்ணணும்னா நீங்கள் தனியாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஐஆர்எஸ் பண்ணுறது அது பேசிக்கலி உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எழுதி அந்த இதை கோட்டாவில் நீங்கள் வாங்குகிற பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கோட்டா கொடுப்பாங்க, அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அதனால தான் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் தேர்ட் பார்ட்டி வியூ. இப்போ நான் நினச்சேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் சிஏ படித்து முடிச்சுட்டேன், இப்போ என்னால் ஐஆர்எஸ் ஆக முடியுமா அப்படின்னா நான் தனியாக அதுக்கு சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்போ தான் என்னால் அது ஆக முடியும். அது தனியாக செப்பரேட் செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ சிஏ படித்தவங்களுக்கு வங்கித்துறையில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது? வங்கித்துறை நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி வங்கித்துறையிலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும். திருப்பியும் வங்கித்துறையில் நீங்கள் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் சிஏ படித்து முடிச்சதை வச்சே நீங்கள் போய் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக் கிரேட் கேடர் லைக் இப்போது சீனியர் மேனேஜர் லெவல் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா அப்போ அவங்க வங்கித்துறையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிஏ ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லோயர் லெவல் பொசிஷனில் கிடைக்கும். அதுக்கும் திருப்பி அந்த கிரேட் எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி இட்ஸ் ஒன்ஸ் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க்ஸ், விச் பேங்க். நீங்கள் பப்ளிக் செக்டர் பேஸ்ட் பேங்க்ஸ் போகிறீங்களா, ப்ரைவேட் செக்டர் பேஸ்ட் பேங்க் போகிறீங்களான்றது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லேருந்தே எல்லாமே பேங்க்கில் கோட்டா மாதிரி பப்ளிக் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆஃபீஸர்ஸ் இந்த பொசிஷனுக்கு நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது எக்ஸாம் வச்சாங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணணும். இல்லைனா அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நீங்கள் இன்டர்வியூ போய் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த வங்கியில் அந்த பொசிஷன் கிடைக்கும். இது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பேங்க் ஆர் எக்ஸாம்பிளுக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதே ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் மேபி த ப்ரொசீஜர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், பட் நாட் 80 to 90% will be சேம். ஏன்னா எல்லா பேங்க்ஸுக்கும் உங்களுக்கு திருப்பி ஒன்ஸ் அகேன் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ முக்கால்வாசி சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அகேன் அது சிஏ இஸ் ஜஸ்ட் என்ட்ரி.
இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் வேர் இது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து உனக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் உங்கள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. நீ வந்து திருப்பி போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும், எனக்கு இது பண்ண தெரியும், நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபவுண்டேஷன் மெரிட் மார்க் அந்த சாப்பா உன் பேரில் வந்துடும் நீ சிஏ படித்து முடிச்சிட்டனா. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உன்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, உன்னால் அந்த தேவையை நிறைவேற்ற முடியுமா அப்படின்றது தான் அந்த இன்டர்வியூலையோ அந்த ரிட்டன் எக்ஸாம்லேயோ கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது தான் பாயிண்ட்டே தவிர CA is just a basic foundation step which I have done to show that out of 1 million people, this top 100,000 people are qualified enough to do that activity. அவ்வளோ. இப்போ இந்த ஏஐ வந்திருக்கு, ChatGPT இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும்போது ஒரு நிறுவனத்தில் ஒரு உரிமையாளர் ஓனர் வந்து ஒரு பிகாம் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் தெரியும். அவருக்கு இந்த ChatGPTலாம் தேவையான அளவுக்கு உதவி செய்யும்போது அவருக்கு கீழே பணியாற்றும் போது சிஏவுக்கு நெருக்கடி அதிகமாக வருமா? வரும், டெஃபினட்டாக வரும். பாயிண்ட் வந்து இது வந்து எப்படின்னா நம்மளோட பார்க்குற விதம். நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இது என்னோட பார்க்குற விதம். ஸோ நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். அஸ் ஹோல் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்போது ஒரு வேலை நான் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணுறேன், 15 நிமிஷத்தில் பண்ணுறேன். இப்போ நான் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதனால் 2 நிமிஷத்தில் பண்ண முடியும் அப்படின்னா அது பண்ண தான் நான் யோசிக்கணும். ஏன்னா எனக்கு பாக்கி 8 நிமிஷத்தில் வேறு ஏதாவது ஒரு இது இன்வெஸ்ட் பண்ண தான் யோசிப்பேன். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்களோட மெயின் லெசன்ஸ் வந்து மணி தான், டைம் தான், மணி கூட கிடையாது. நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கலாம், நாளைக்கு விட்டுறலாம், உங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் வர லாஸ் போயிடும். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க. டைம் எல்லாம் உங்களால் அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் டைம் இப்போது எக்ஸாம்பிள் இயர் எண்ட் க்ளோஷர் பண்ணோன்னா இயர் எண்டில் புக்ஸை போஸ்ட் பண்ணுவேன்னா, ஆடிட்டரை பார்ப்பேன்னா, அடுத்த வருஷம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, அடுத்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பிளான் யோசிப்பேன்னா, ஸோ நிறைய திங்ஸ் யூ ஹேவ் டு டேக் குயிக் டிசிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் தான் இப்போ கன்ஸ்ட்ரெயின். பைசாவே இருந்தாலும் பைசா கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலுமே அந்த டைம்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுத்தால் தான் முடியும். அந்த விதத்தில் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிட்டியாக அதுவே கிளியர் பண்ணி இது நீ இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், இந்த ரெகுலேஷன்ஸ் இது தான் சொல்லுது, இதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதுவே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடும். அதுக்கப்புறம் இட் இஸ் ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் அ பட்டன் டு டேக் டிசிஷன் வெதர் நான் இது பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்றதான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த விதத்தில் ஏஐ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் சொன்ன, இப்போ நான் காலையில் இருந்தால் தூங்கி இருந்தால் பல் தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், ஆஃபீஸ் போகணும், இது உங்களுக்கு ஏன் தெரியும்? நீங்கள் சின்ன வயசுலேயே அது பண்ணிட்டுருக்கீங்க. அது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். அதே மாதிரி தான் எனி பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கணும், ரா மெட்டீரியல் வாங்கணும், அது அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் விற்கணும், விற்றா தான் எனக்கு பைசா டெட்டார் ஆகும், டெட்டார் எனக்கு பைசா கலெக்ட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு ப்ராஃபிட் வரும். இது ஒரு ப்ராசஸ். அது ஒரே ப்ராசஸ் தான் நீங்கள் திருப்பி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வரும். ஓகே, இந்த ரா மெட்டீரியல் இந்த டைமில் வாங்கினா எனக்கு ஒரு சீப்பாக கிடைக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதே தான். இப்போ நீங்கள் வந்து காலங்காலத்தில் இருந்து நான் இந்த நிமிஷத்தில் பர்ச்சேஸ் பிடிச்சிட்டு டக்குனு இப்படி பண்ணேன்னா இந்த கேப்பில் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இப்படி போயிடலாம். எனக்கு இந்த டைமில் நான் இந்த பஸ்ஸு பிடிச்சி அங்கே போனோம்னா எனக்கு டைம் சேவ் ஆகிடும். அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதை நீங்கள் ஒரு 10 வருஷம் பண்ணி கற்றுக்கிறது ஏஐ வந்து உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி அது பேஸ் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடும். இதை நீங்கள் இப்படி பண்ணனா இங்கே நீ டைம் சேவ் பண்ணிடலாம். அந்த அட்வான்டேஜ் இப்போ இருக்குது உங்களுக்கு. அதனால நீங்கள் பிஸ்னஸை வேகமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த விஷயம் உங்களோட மேனேஜர் ஆர் பாஸுக்கு தெரிஞ்சது, அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களுக்கு சேலஞ்ச். அப்போ நீங்கள் ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நெசசிட்டி, ரெக்குவயர்மெண்ட். இது இன்னொரு ஒரு பெரிய பாயிண்ட்டுக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிள் சிஏனா ஜென்ரலாக சிஎஃப்ஓ ஆவாங்க, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆவாங்க. அந்த காலத்தில் சிஎஃப்ஓனா ஒரு பெரிய பொசிஷன். அவங்க கடையில் ஒரு 4 ஃபினான்ஸ் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கடையில் ஒரு 4 அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, ஒரு பெரிய டீம் இருக்கும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இப்போ கோயிங் ஜென்ரேஷன், ட்ரெண்ட் ஜென்ரேஷன் எப்படின்னா எல்லாம் ஏஐ பண்ண போகுது. நீங்கள் மேனுவலாக எழுதுகிற ஓச்சர் எல்லாமே ஏஐ பண்ண போகுது, புக்ஸில் என்ட்ரி ஏஐ பாஸ் பண்ண போகுது. சிஎஃப்ஓட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா அது பாஸ் பண்ணுறலாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது தப்பு ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோவில் தப்பாக இருக்குன்னா அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியணுமே தவிர நீ 10 பேர் உட்காந்து நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லணுன்றது இல்லை. சிஎஃப்ஓட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இப்போ பைசா என்கிட்ட இருக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தால் இந்த கம்பெனியோட நிறைவேற்ற
லைக் பெனிஃபிட் ஆகும், கம்பெனி எப்படி முன்னேறும் அப்படின்ற டிசிஷன் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ சிஎஃப்ஓ தேவை. நாட் டு மெயின்டைன் த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கிறது மேண்டேட்ரி. சிஏன்னு இல்லை, எனி ப்ரொஃபஷன், டாக்டர், இன்ஜினியர், எனி ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க, நான் உண்மையாக நன்றி சொல்கிறேன். அதாவது ஒரு சிஎஃப்ஓவாக ஆகிட்டு நார்மல் கணக்கு பார்க்குறது அவருடைய வேலை இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கணும். கம்பெனியுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி கொண்டு போகலாம், லோன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அந்த கம்பெனியுடைய எதிர்கால டவுன்லைன் 10 இயர்ஸ் கழித்து அதோடைய இன்கம் லெவல் எப்படி இருக்கும், ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே ஒரு சிஎஃப்ஓ பண்ணுறாரு சொல்லும்போது அவ்வளோ உயர்வாக ஆணித்தரமாக அழகாக படிக்கக்கூடிய ஒரு சிஏவை, இது என்னுடைய அவுட் ஆஃப் போர்ஷனில் தான் கேட்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் பவுல் சொல்லலாம், விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி சிஏ ஒரு நாட்டுடைய நிதி அமைச்சராக இருந்தார்னா அந்த நாடே டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த கண்ட்ரிலையுமே ஒரு சிஎஃப்ஓ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிற மாதிரி தெரியலையே. ஜென்ரலாக கேட்குற விருப்பம் இருந்தால் பவுல் சொல்லலாம், கட்டாயம் கிடையாது. பாயிண்ட் இது சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ எத்தனையோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் ஏன் ஃபேமஸ் ஆகல? சிம்பிள் கொஸ்டின் தான். எல்லாரோட டிசிஷனும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து டிசிஷன் எடுக்கிறாங்க. நிறைய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. எல்லா ஃபேக்டர்ஸும் நீ ஃபுல்ஃபில் பண்ணி மீட் பண்ணால் தான் உனக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். நாடு விடுங்க, எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய ஐடியா வரும். எல்லா ஐடியா ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது? ஏன் செலக்டட் ஐடியா சக்ஸஸ் ஆகுது? ஏன்னா ப்ராக்டிகலிட்டி, இம்ப்ளிமெண்டேஷன், எஃபெக்ட், அதனோட யூசபிலிட்டி எல்லாம் பார்க்கணும். நாம் நினைக்கிறோம் இது சூப்பராக இருக்கும், இது நடக்கும் அப்படின்னு. நான் நினைக்கிறதே நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் பட்ஜெட்டில் மிடில் கிளாஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் டேக்ஸை கம்மி பண்ணிடுறோம், நிறையா இது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மிடில் கிளாஸுக்கு நிறையா ஸ்பெண்டபிள் லிமிட் இருந்தால் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும், பைசா நிறையா ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறையா நடக்கும், முற்போட்டு நிறையா நடக்கும், ட்ரேடு நிறையா நடக்கும். ஸோ டாக்ஸஸ் நிறையா வரும். ஸோ இந்த சென்ஸ் பர்ச்சேசிங் பவர் ஏறிச்சுனாலும் உங்களுக்கு டாக்ஸஸ் வரும். பர்ச்சேசிங் பவர் ஏறிச்சுன்னா கண்ணு முன்னு தெரியாமல் சேவிங்ஸ் நடக்காது. நாளைக்கு பிற்காலத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட பைசா இருக்கானா பைசா இருக்காது. அப்போது கவர்மெண்ட் மேலே டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ பர்ச்சேசிங் பவர் திருப்பி கம்மி பண்ணணும்னா நீங்கள் டேக்ஸபிலிட்டி கம்மி பண்ணுவீங்க, லைக் டேக்ஸ் போட்டுருவீங்க, நிறையா கம்மி பண்ணி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி டேக்ஸ் நிறையா போடுறீங்கன்னா இப்போ உடனே மக்கள் ஏன் டேக்ஸ் ஏற்றுறீங்க, நாங்கள் முன்னாடி டேக்ஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ அதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒருத்தங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. And it's overall so many billions of people are staying in India. So you can never decide why one person cannot decide so many billion people's thought process. 4 பேர் அக்செப்ட் பண்ணாலே பெரிய விஷயம், 40 பேரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம், 4 லட்சம் பேர் 50 பேர் ஓகே சூப்பர், அதுக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க ஒருத்தோட அந்த மாதிரி சொல்லுவாங்க டெஃபினட்டாக. ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ உலகம் ஃபுல்லாகவே எல்லா கண்ட்ரியுமே கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. அது எல்லா கண்ட்ரியுமே, இந்த கண்ட்ரி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. கடன் வாங்கி ஒரு நிர்வாகம் பண்ணுறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் அந்த படித்த அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 100% சரி. பாயிண்ட் கடன்றது ஆக்சுவலாக கடன் உங்களுக்கு எவ்வளோ பாடம் சொல்லி கொடுக்குன்றது நான் சொல்கிறேன் பேசிக்கலி. சொந்த பைசா அப்படின்னா என் பைசா வந்துச்சு போச்சு கவலை கிடையாது. அதே இன்னொருத்தரோட பைசா நான் வாங்கி நான் அந்த பைசா விட்டேன்னா நாளைக்கு நான் அவனுக்கு இந்த பைசா திருப்பி கொடுக்கணும், அந்த ப்ரெஷர் எனக்கு என்றைக்குமே இருக்கும். அப்போது அந்த பைசாவை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். நான் கண்ணு முன்னே தெரியாமல் செலவு பண்ண மாட்டேன். இந்த செலவு பண்ணால் எனக்கு இதில் எதுவும் வரவு வருமா, வரவு வந்தால் என்னால் அவனோட பைசா முதல் தவிர வட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பண்ணுவேன். அப்போ தான் அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற டிசிஷனையே நீங்கள் இன்னும் நிறைய ஃபில்டர் லேயர் டவுன் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க கடன் வாங்கினால். அதனால் எப்பயுமே சொந்த பைசா போட்டு இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு சொல்ல சொந்த பைசா போட்டாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பைசா போயிடும், கடன் வாங்கி போட்டாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பைசா போயிடும். அதனால சொல்ல கடன் வாங்கி பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சொந்த பைசாவில் போட்டால் நிம்மதி, ஓகே உங்கள் பைசா போச்சு தூக்கம், உங்கள் தூக்கம் ஓகே. கடன் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் தூக்கமும் போச்சு, எவன் பைசா கொடுத்தா அவன் தூக்கமும் போச்சு, உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தூக்கம் போச்சு. ஆனால் கடன் வாங்குறது தப்பு கிடையாது. கடன் வாங்குறத எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது.
கடன் வாங்கணும், கடன் வாங்கினா தான் கிரெடிட் ஸ்கோர் வரும். நிறைய கம்பெனியில் நிறைய கண்ட்ரியில் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு கண்ட்ரி தான் நேர்மாறு, நெதர்லாண்ட்ஸ். ஒரு கண்ட்ரியில் கிரெடிட் கார்டே அலோடு கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஜாஸ்தி அங்கே நெதர்லாண்ட்ஸில். ஏன்னா அவங்க கிரெடிட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சொந்த பைசாவில் பண்ணி எல்லாம் பண்ணி. ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து சேவிங்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம கண்ட்ரி ஆர் பஸ்ஸஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. உனக்கு கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்தால் நீ பைசா திருப்பி ரீபே பண்ணுவேன்னு அர்த்தம். நான் கடன் வாங்கினா கடனை திருப்பி அடிச்சுக்கணும், நீ நாளைக்கு திருப்பி நல்லா நிறைய கடன் வாங்கினா நிறையா திருப்பி பைசா கொடுப்பேன்ற அர்த்தத்தில் கிரெடிட் ஏஜென்சி இருக்குது. ஒரு விதத்தில் அது உங்களோட பொட்டென்ஷியல் காமிக்கிறது, ஓகே என்னால் பண்ணி சாதிக்க முடியும்னு காமிக்கிறது. இன்னொரு சைடில் இவ்வளோ கடன் வாங்கி தான் அவன் பண்ணணுமா, நார்மலாக அவனால் சர்வே பண்ண முடியாதான்ற கேள்வியும் எழுப்புது. இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாரு. முதல் தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம், 2வது தடவை மேனேஜ் பண்ணலாம், 3வது தடவை ஃபெயில் ஆகலாம். அது அந்தந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் அந்தந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கோல்டு சில்வர்லாம் கடை விலை ஏறி போச்சு. ஒரே 2 நாள் 3 நாளில் அப்படியே 10, 15, 20% ஏறி போச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கடன் வாங்கினாங்க, அடுத்த 2 நாள் திருப்பி 40% கீழே விழுந்துச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? அதுதான் பாயிண்ட். கடன் வாங்குறது ப்ராப்பராக பிளான் பண்ணி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கடன் வாங்குறதும் பெஸ்ட்டு தான். ஆனால் பண்ண தெரியும், அதுதான் பாயிண்ட். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய பாடல், அதில் ஒரு வரி வரும், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவள் 600 ஆக்குவா செல்லக்கண்ணுன்னு மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டின்னு ஒரு அற்புதமான பாடலில் வரும். இந்தியா மாதிரி நாடு வந்து சிக்கனத்துக்கு பேர் போன ஒரு நாடு. நீங்கள் ஒரு நெதர்லாண்ட்ஸை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து அமெரிக்கா மாதிரி கடன் வாங்கி வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதிரி மாறி இருக்கோன்றது தான் ஒரு தோற்றம் தெரியுது. நீங்கள் அது நல்லதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அருமையான நேரத்தை வந்து இவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்ல வரல, கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லதுன்னு தான் சொல்கிறேன். கடன் வாங்குறது நல்லதுன்னு சொல்கிறேன். கடன் வாங்குறது ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு வாங்கினா நல்லது. கண்ணை மூடுத்தனமாக வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லலை. கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். உன்னோட டிசிஷன் மேக்கிங் முன்னாடியே நீ பிளான் பண்ணியிருக்கணும். என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு அடுத்த மாதம் சம்பளம், என் கம்பெனி நடக்குதுல, எனக்கு அடுத்த மாதம் பைசா கொடுத்து சம்பளம் இல்லை, நான் வாங்கியே ஆகணும், அப்போ நீ பிளான் பண்ணல. அந்த மாதிரி நான் கடன் வாங்க சொல்ல. எனக்கு தெரியும் இந்த மாதம் நான் ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், எனக்கு அடுத்த மாதம் பெரிய செலவு வரப்போகுது, இந்த செலவு நான் இந்த இது எக்ஸ்பென்சிவ் பண்ண பண்ணால் எனக்கு அடுத்த 2 மாதம் எனக்கு பெரிய வரவு வரும். அப்படி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களா, வெரி குட். நான் எதுவுமே பிளான் பண்ணல, நான் தடப்பெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால் கடன் வாங்குறேன்னா தட் இஸ் எஸ் விஷியஸ் சைக்கிள். நீங்கள் இன்னும் பெரிய கடனில் போய் மாட்டுவீங்க. ஏன்னா அந்த வட்டி கடன் எடுத்ததுக்கு வட்டி வரும், அதை எப்படி அடிப்பீங்க? அதை அடிக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு கடன் எடுப்பீங்க, அது இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குமே தவிர கம்மியாகாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் மணி இன்ஃப்ளோ. இப்போ பேங்க் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, பேங்க் வந்து 100 ரூபா உங்ககிட்ட டெபாசிட் வாங்குதுன்னா 90 ரூபா வெளியில் வட்டி கொடுக்கும். அந்த 10 ரூபாய் எப்பயுமே ரிசர்வுக்கு போயிடும். அடுத்து அந்த 90 ரூபா வட்டி கொடுத்தாங்க, திருப்பி அவன் வந்து 90 ரூபா உங்களுக்கு பேங்க்கில் திருப்பி எஃப்டியை போட்டான்னா 80 ரூபா வட்டி கொடுக்கும். ஸோ 10 ரூபா இது போயிடும். இப்போ எப்படி அந்த பேலன்ஸ் பண்ணி வரும்? இந்த வட்டியை தான் திருப்பி சேர்த்து ஃபைனலாக 100 ரூபாய்க்கு வரும். ஸோ எப்பயுமே கடன் வாங்குறதுக்கு எப்படி வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருந்தால், எப்படி ரீபே பண்ணுவீங்கன்ற பதில் தெரிஞ்சிருந்தால் வாங்குங்க, எல்லாம் வாங்காதீங்க. அவ்வளோதான். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப உங்கள் அற்புதமான நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்கி ரொம்ப எளிமையாக ஒரு இது எந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது வந்து உதவும். நீங்கள் சொன்னது வந்து படிப்போட முக்கியத்துவத்தை வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கு. உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு எல்லையில்லாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க, பல்லாண்டு வாழ்க. தேங்க்யூ. என்னை இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னோடய மெரிட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், என் பேர் லக்ஷ்மி நரசிம்மன், நான் சார்ட் அக்கௌண்டன்ட், என்னோட மெம்பர்ஷிப் நம்பர் 239807. ஸோ சிஏ இன்ஸ்டியூட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் ஹாப்பி. தேங்க்ஸ். அதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு ஜெயிச்சவங்கள்ட்டேருந்து ஒரு அறிவுரை வாங்கும்போது மாணவர்களுக்கு அது வந்து ஊக்கமாக இருக்கும், அவங்க மேற்கொண்டு ஆர்வமாக படிப்பாங்க. அதுக்கு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு. நல்லா தெளிவாக சொன்னீங்க. அது வந்து பெரும்பாலும் சொல்ல வெக்கப்படுவாங்க. இதில் என்னென்னா, யதார்த்தமாக சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு தைரியம் வேணும். நீங்கள் எதையுமே மறைக்கலை.
யதார்த்தமாக புரிகிற மாதிரியும் அழகாகவும் சொன்னீங்க. எல்லையில்லாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.